வெல்கம் டு த ஷோ 10th annual அஜித் அவார்ட். இன்னைக்கு இந்த மிகப்பெரிய மேடையில் பலதரப்பட்ட அவார்டு உங்கள் அபிமான நட்சத்திரங்களுக்காக கொடுக்க போகிறது நம்ம அஜித் டெலிவிஷன். இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய அவார்டு என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? நீ தெரில ஜி, நீங்களே சொல்லிடுங்களா? ஓகே, அதையும் நானே சொல்லிடுறேன். த பெஸ்ட் சாப்பாடு ராஜா அவார்டு. ஜி அது என்ன ஜி சாப்பாடு ராஜா அவார்டு? அதை பற்றி சொன்னால் ரொம்ப டைம் எடுக்கும். நாமினிஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறேன், அதை பார்த்து நீயே தெரிஞ்சுக்க. த பெஸ்ட் சாப்பாடு ராஜா அவார்ட். த நாமினிஸ் ஆர் இந்த விருது ராஜ்கிரண் வாங்க வருது. சாப்பாட்டு ராஜா அவார்ட் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது த பெஸ்ட் பிரியாணி பாய் அவார்ட். அது என்ன ஜி பிரியாணி பாய் அவார்டு? அது என்னன்னா ஆரம்பத்தில் சினிஃபீல்டு உள்ள என்ட்ரி ஆகிறப்போ சாக்லேட் பாயா என்ட்ரி ஆகுறாங்க. போக போக பிரியாணியா அடிச்சு பிரியாணி பாயா மாறிடுறாங்க. ஓ புரியுது புரியுது. அப்போ சாக்லேட்டா தின்னுட்டு இருந்தாங்க, சாக்லேட் பாயா இருந்தாங்க. இப்போ பிரியாணி தின்ட்டு பிரியாணி பாய் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அவார்டு கண்டிப்பா அவருக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு? அதாவது ஆரம்பத்தில் சாக்லேட் பாயா இருந்து பிரியாணி பாயா மாறி மறுபடியும் சாக்லேட் பாயா ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப நான் நாமினிஸை சொல்லிடவா? இல்ல இந்த வாட்டி இந்த அவார்டை நான் தான் சொல்லுவேன். சரி சொல்லு. பெஸ்ட் பிரியாணி பாய் அவார்ட். த நாமினிஸ் ஆர் The Biryani Boy award goes to Prasanji. ஜி நீங்க எப்படி நினைச்ச மாதிரியே உங்க ஃபேவரட் ஹீரோக்கே அவார்டை கொடுத்துட்டாங்க. சரி அடுத்த அவார்டு என்ன நீங்களே சொல்லிருங்களேன். அடுத்த அவார்டு என்னன்னா த பெஸ்ட் ஓவர் ஆக்டிங் அவார்ட். இருங்க நான் இதை சொல்லி ஆகணும். இந்த அவார்டுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கு. இந்த பெஸ்ட் ஓவர் ஆக்டிங் அவார்ட்ல உள்ள சிறப்பு என்னன்னா நடிப்பை கொட்டி நெஞ்சு நக்குறவங்களுக்கு அஜித் டெலிவிஷன் அக்கறையோடி வழங்க உள்ளது. கோமா ஸ்டேஜ்ல கூட என்னால நாட்டுக்கு துரோகம் செய்ய முடியாதுங்க. நான் பிறந்தது மதுரை, வளர்ந்தது திருப்பாச்சி, படிச்சதும் வெடிச்சதும் சிவகாசி. நீ எதுக்கு லவ் பண்ற? உன்ன செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும், அடிக்கணும், என்ன அடிக்கணும், என்ன 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 செருப்பால் அடிக்கணும். பார்த்தது இல்லையா? கடவுளை பார்த்திருக்கியா நீ? நீ அடியா அடி. ஆனா நிச்சயமா பேர் சொல்ல மாட்டான். வாடி ராசாத்தி துசா. The best overacting award goes to Ramana Kalairani. இது வெத்து அவார்டு, இது வேண்டாத அவார்டு, இது விளங்காத அவார்டு, இது வீம்புக்குன்னு கொடுக்கிற அவார்டு, இது வீணா போன அவார்டு. டிஆர் சார், டிஆர்பி ரேட்டிங்க நல்லா ஏத்திட்டீங்க. போய் இடத்துல உட்காருங்க. என்னப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? அடுத்தவா டான்சிங் அவார்டு தானப்பா, அதான் இப்ப ஆரம்பிச்சிட்டேன். The next dancing award. The nominees are குதிரையை குறி வச்சு அடக்கும் பூஜவலி உனக்கு நிஜவலி எனக்கு அழகாய் கொடுத்து அந்த
இந்த கார்டுல வேற பேர் போட்டிருக்கு. ஆனா நான் கேப்டனுக்கு தான் கொடுப்பேன். வருஷம் பல வகையான அவார்டு பல ஹீரோவுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஃபேவரட் ஹீரோ அவார்டுங்கிறது நம்ம அஜித் டெலிவிஷன் ஒரே ஒரு ஆளுக்கு தாங்க கொடுக்கும். அந்த ஃபேவரட் ஹீரோ யார்? வஸ்தாவையா, ராம்நாட்லு நம்மளுக்கு அவார்டு கொடுத்ததுல ரொம்ப நன்றி. எங்கள் ஊரில் எனக்கு அவார்டு கொடுக்காத நாடு தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் அவார்ட். யூ மீன் தி ஃபைனல் அவார்ட்? எஸ். எங்களுக்கே இந்த அவார்டை யாருக்கு கொடுக்குறதுங்கிறது தெரியல. அதனால இந்த பொறுப்பை யூடியூப் ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ப்ளீஸ் ஃபில் த கமெண்ட் பாக்ஸ். The award name is the best Hollywood stunt award. The nominees are எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். கடகடன்னு சொல்றவங்க சொல்லுங்க. முடி இருந்தாதாண்டா கோத முடியும், முடியும்னு நம்பிக்கை இருந்தாதாண்டா யார் கூட வேணாலும் மோத முடியும். நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு. இதுக்கப்புறம் ஒரு 6வது எலிமெண்ட் இருக்கு, அது நான் தான்டா. இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பூக்களை தான் பறிக்காத, பன்னியத்தான் மிதிக்காத. இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்துல் கலாம் கண்டுபிடிச்ச அணுசக்தியை விட அளவுக்கு அதிகமான சக்திடானா. இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் தோல்வி அடைகிற போது உங்கள் மனவலி எப்படி? டேய், என் தலைவன் படம் தியேட்டர்ல ஓடலனா கூட அதை யூடியூப்ல அட்டகாசமா வச்சு ஓட்டுவான்டா. அவன் ஏய் நீ ஏன் கத்துற? நீ மேடை ஊட்டி இப்படி வா, வெளியே வா. நீ ஏன் கத்துற? ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். இது மதம். ஆனா என் தலைவன் தோத்ததா சரித்திரமே கிடையாது. அப்படியும் ஒருவேளை அவன் தோத்தானா அவன் என் தலைவனாட்டே இருக்க முடியாது. ஓகே, 2 பேருக்கும் எந்த புள்ளியிலிருந்து உங்களுடைய அபிமான நட்சத்திரம் மீது ஒரு பிரியம் வந்தது? சார், அவரோட சில்கி ஹேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். யாருக்கு சார் இருக்கு இந்த வயசுல இந்த மாதிரி சில்கி ஹேர்? ஏனியே இல்லாம செவுத்துல ஏறுவாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலைவர்கிட்ட துப்பு இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டாரு சார். இன்செர்ட் பண்ணிட்டு தான் சார் சுத்துவாரு. அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எல்லாரும் சீசன்ல தான் சார் மெட்ராஸ் ஐயோட சுத்துவாங்க. ஆனா என் தலைவன் எப்பவுமே மெட்ராஸ் ஐயோட சுத்துவாரு. அதனால அவரோட கண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கு உங்க பார்வையில் அவர் முகம் உங்களுக்கு எப்படி எல்லாம் தெரிஞ்சு? ஹீரோயின்ஸ் கூட டூ இட் படும்போது ஹீரோயினுக்கு பெரியப்பா மாதிரி தெரியவார் எனக்கு. ஒரு சாயில அவரை பார்க்கும்போது கரடி மாதிரியே தெரிவார் சார். நல்ல மப்பு மந்தாரத்தோடு தாங்க தெரியவாரு. என் தலைவனோட வாயே ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சார். 7.1 ஸ்பீக்கர் மாதிரி தெரிவார் சார் எனக்கு. எந்த ஒரு சீன்ல நீங்க அவரோட மன அளவிலே நெருக்கமா சார், கிங்காங் படத்துல அந்த குரங்கு தன்னுடைய காதலை அந்த பொண்ணு கிட்ட சொல்ல முடியாம தவிக்கும் சார். அதே மாதிரி என் தலைவன் வீராசாமி படத்துல தன்னோட காதலை மும்தாஜ் கிட்ட சொல்ல முடியாம தவிப்பாரு சார். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, வேற? நரசிம்மா படத்துல என் தலைவன் என்ன பண்ணுவாரு, நகத்தை கடிச்சு தலைவாசல் விஜய் முகத்துல துப்பாரு. ஃபேஸ் ஃபுல்லா பிளட்டோடு ஒரு ஸ்மைல் பண்ணுவார். அந்த ஸ்மைல் என்னோட ஹார்ட் டச் பண்ற அளவுக்கு ரொம்ப
ஓகே யூ ஆர் ரைட். இவ்வளவு ஈடுபாடு வர என்ன காரணம்? படத்துல வன்முறையே இல்லாம வில்லனை பேசியே திருத்திடுவாரு. இது வளர்ற குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பாடம். இந்த ஒரு காரணம் தான் சார் எனக்கு அவர் மேல ஒரு ஈடுபாடு வந்தது. சின்ன வயசுல பூச்சாண்டிய காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க சார். ஆனா இப்ப யூடியூப்ல என் தலைவனோட வீடியோவை காட்டி தான் சார் சாப்பாடே கொடுக்கறாங்க. இதுதான் சார் என் தலைவன் மேல ஈடுபாடு வர்றதுக்கு காரணம். ஆன்லைன்ல நடக்கக்கூடிய சண்டைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, கடகடன்னு சொல்றவங்க சொல்லு. ஹர ஹர மகாதேவகி. அந்த ஸ்டோரி தெரியுமா சார்? அந்த ஸ்டோரியில வர கரடி கதாபாத்திரமே என் தலைவன் மீன் பண்ணி தான் சார் உருவாக்கப்பட்டது. ஸ்பைடர்மேன் 2 படம் பாத்தீங்களா? அதுல எலக்ட்ரிக் மேன் ஒரு கேரக்டர் வருமே, அதுவே என் தலைவன் நரசிம்மா படத்துல இருந்து காப்பி அடிச்சதுதான்டா. ஹாலிவுட்டே என் தலைவனை பார்த்து காப்பி அடிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். என் தலைவரை ஆப்பிரிக்கா காட்டுல விட்டா கூட மியூசிக் கம்போஸ் பண்றதை விட மாட்டாரா. அதே காட்டுல போய் என் தலைவன் விட்டா அந்த கம்போசிங்கே ஸ்டெப் போட்டு உன் தலைவரை விருப்பெட்டு வர்றா. ஹலோ, இது அஜித் டி வழங்கும் டூப்பர் சிங்கர் த கிராண்ட் தலைவலி. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட கழுதை குரலுக்கான தேடல். லெட்ஸ் கோ. காற்றிலே பரவும் மொழிகள், கனவிலே மிதக்கும் விழிகள், கண்டே நன்பே அன்பே, ஓ அன்பில் வந்த ராகமே, அன்னை தந்த கீதமே, இயற்கையின் அதிசயம், சகரி மத மத சரி. கழுத குரல் தேடலாம் என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் கத்து தரேன் பார். இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற கழுதையை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அந்த காலத்துல நானும் இந்த மாதிரி பாட ஆரம்பிச்சா கழுதை கத்துக்கிட்டே இருக்கு. ஏன்டா பிச்சி படவா, இவ்வளவு நல்லா பாடுறியே, அப்புறம் ஏன்டா இங்க வந்த? You are rejected Rakana. कब हूँ न डरो, जो जाए अरीसन जूझ मरो, निश्चय कर अपनी जीत करो. பாட்டுவும் காதிலே தேனை பார்க்கும், என் காதுல ஈயத்தை வார்க்கிற மாதிரி இருக்கு. ஓ ஓ சனம், ஓ ஓ சனம், ஓ ஓ ஓ ஓ சனம், ஓ ஓ சனம், ஓ ஓ. காட்டை திறக்கும் சாவிதான் காற்று, ஓ ஓ சனம், ஓ ஓ சனம், ஓ ஓ. பிம்பிலிக்கா மாமாவுக்கு வெரி குட். ആലുവ പുഴയുടെ തീരത്ത് ആരോരുമില്ല നേരത്ത് వీడియో చూసినావా? సబ్స్క్రైబ్ చేయండి.